எல்லா புகழும் இறைவனுக்கே. தற்பொழுது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோம். கண்டிப்பாக கொஸ்டின் நம்ம ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஸ்டினை போட்டு விட்றோம் பாருங்கள். இது எல்லாருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி இதை நம்ம ஷேர் பண்ணுறோம். இது பிஜி எத்தனாவது வருஷம் கொஸ்டின் அப்படின்னா 2011 to 2012. ஃபஸ்ட் கொஸ்டின், வானியல் அறிஞர்கள் ஆரியப்பட்டாவும் வராகமிகிரரும் யாருடைய சமகாலத்தவர்? ஏ மௌரியர், பி குஷானர், சி கர்சர், டி குப்தா. சரியான விடை குப்தர் காலந்தர். செகண்ட் கொஸ்டின், கஜினி முகமது எந்த வருடம் மதுராவின் மீது படையெடுத்தார்? ஏ 1010, பி 1011, சி 1018, டி 1025. சரியான விடை 1018. மூணாவது கொஸ்டின், யாருடைய இயற்பெயர் மொய்சுதீன் முகமது? ஏ கஜினி முகமது, பி இல்துமிஸ், சி குத்புதீன் ஐபக், டி கோரி முகமது. சரியான விடை டி கோரி முகமது. நாலாவது கொஸ்டின், சவுகான் என்ற சொல் பின்வரும் எந்த அரசருடன் தொடர்புடையது? ஏ கோரி முகமது, பி குத்புதீன் ஐபக், சி இல்துமிஸ், டி பால்பன். சரியான விடை பி குத்புதீன் ஐபக். அஞ்சாவது கொஸ்டின், துக்ரில் கான் கழகம் யாருடைய காலத்தில் நடந்தது? ஏ அலாவுதீன் ஹில்ஜி, பி பால்பன், சி முகமது பின் துக்ளக், டி பெரோஷா துக்ளக். சரியான விடை பி பால்பன். ஆறாவது கொஸ்டின், முகமது பின் துக்ளக் எந்த ஆண்டு தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றினார்? ஏ 1325, பி 1326, சி 1328, டி 1327. சரியான விடை 1327 டி. ஏழாவது கொஸ்டின், யார் தனது தலைநகரை சிரியில் கட்டினார்? ஏ அலாவுதீன் ஹில்ஜி, பி முகமது பின் துக்ளக், சி பால்பன், டி நஸ்ருதீன் முகமது. ஏ அலாவுதீன் ஹில்ஜி. எட்டாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்திருக்கவில்லை? தலால் கான் இடைத்தரகர், பலாகர் சோழ வியாபாரி, சி ஹாடிஸ் அரேபிய இறைத்தூதரின் வார்த்தைகள் அல்லது நடைமுறைகள், சராப்ஸ் பணம் மாற்றுபவர்கள் மற்றும் பேங்கர்கள். இதில் சரியாக பொருத்தப்படாதது எது அப்படின்னா பி பலாகர் சோழ வியாபாரி தான். அடுத்த கொஸ்டின் 9, இத்தாலிய பயணி நிக்கோலா காண்டி விஜயநகருக்கு விஜயம் செய்த ஆண்டு? ஏ 1377, பி 1380, சி 1417, டி 1420. சரியான விடை டி 1420. ராட்சச தங்கடி என்ற போர் நடைபெற்ற ஆண்டு? ஏ 1530, பி 1556, சி 1561, டி 1565. சரியான விடை 1565. 11வது கொஸ்டின், பின் வருபவனவற்றை காலை வரைப்படி வரிசைப்படுத்துக. இதில் காலை வரிசைப்படுத்துறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிவாஜியின் பதவியேற்பு, புரந்தர் உடன்படிக்கை, சிவாஜியின் கர்நாடக படையெடுப்பு, சிவாஜியின் மறைவு. இதில் அப்படியே கால வரிசைப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு புரந்தர் உடன்படிக்கை, செகண்டு சிவாஜியின் பதவி ஏற்பு, மூணாவது சிவாஜியின் கர்நாடக படையெடுப்பு, நாலாவது சிவாஜியின் மறைவு. அடுத்தது 12வது கொஸ்டின், பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2 பார்க்கலாம். ஏ சாரி நௌபத். சாரி நௌபத்துக்கு சரியான பதில் சேனாபதி. செகண்ட் பி மஜூம்தார் கணக்காளர், சி சுரஞ்சம் வருவாய் மானியம், டி தபி சடங்குகளின் தலைவர். சாரி நௌபத் அப்படின்னா சேனாபதி, மஜூம்தார்னா கணக்காளர், சுரஞ்சம் அப்படின்னா வருவாய் மானியம், தபி சடங்குகளின் தலைவர். அடுத்த 13வது கொஸ்டின், பாபரின் மகள் குல்பதான் பேகம் ஹுமாயூன் நாமாவை எழுதினார். இது திவான் இ மக்பியை யார் எழுதியது? பாபரின் மகள் குல்பதான் பேகம் ஹுமாயூன் நாமா எழுதினாங்க. அப்போ திவான் இ மக்பியை யார் எழுதினா? ஏ குல்பதான் பேகம், பி அவுரங்கசீப், சி ஜபனுன்ஷா, டி ஷாஜஹான். சரியான விடை சி ஜபனுன்ஷா. 14வது கொஸ்டின், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி
கீழே வாணிபத்திற்காக 15 வருட உரிமத்தினை எப்பொழுது எலிசபெத் ராணியிடம் பெற்றனர்? ஏ 30 டிசம்பர் 1600, பி 31 டிசம்பர் 1600, சி 30 டிசம்பர் 1599, டி 31 டிசம்பர் 1599. சரியான விடை பி டிசம்பர் 31, 1600. 15வது கொஸ்டின். கீழ் வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஐலா சபையில் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி ஆக்கிரமிப்பு, பாரிஸ் உடன்படிக்கை, பக்சார் போர். இது சரியாக வரிசைப்படுத்துறது. ஃபஸ்ட்டு ஐலா சபையில் உடன்படிக்கை, 2வது பாண்டிச்சேரி ஆக்கிரமிப்பு, 3வது பாரிஸ் உடன்படிக்கை, 4வது பக்சார் போர். அப்படி லைனாகவே கொடுத்துட்டாங்க. அடுத்த 16வது கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் எது வாரன் ஹேஸ்டிங்ஸின் பதவி இறக்கத்துடன் தொடர்புடையது அல்ல? ஏ ரோஹில்லா போர், பி மராத்தா போர், சி ஜெயின் சிங் வழக்கு, டி நந்தகுமார் வழக்கு. இப்போ இந்த ரோஹில்லா போர், ஜெயின் சிங் வழக்கு, நந்தகுமார் வழக்கு 3மே வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடர்புடையது. அப்போ எது தொடர்பு இல்லாத அப்படின்னா மராத்தா போர். பி மராத்தா போர். 17வது கொஸ்டின். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. புரந்தர் உடன்படிக்கை, சால்வை உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, ஸ்ரீரங்க உடன்படிக்கை. ஆப்போசிட் பட்டியல் 2ல் 1782, 1792, 1784, 1776. இப்போ புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னா 1776, சால்வை உடன்படிக்கை 1782, மங்களூர் உடன்படிக்கை 1784, ஸ்ரீரங்க உடன்படிக்கை 1792. ஆப்ஷனில் வந்து டி வரும். 18வது கொஸ்டின். எப்போது பீகார், வங்காளம் மற்றும் ஒரிசாவின் நிலவரி திட்டம் நிலையானதாக்கப்பட்டது? ஏ பிப்ரவரி 1793, பி மார்ச் 1793, சி ஏப்ரல் 1793, டி மே 1793. சரியான விடை மார்ச் 1793. 19வது கொஸ்டின். 2ஆம் மராத்தா போர் யாருடைய காலத்தில் நடைபெற்றது? ஏ காரன்வாலிஸ், பி வெல்லஸ்லி, சி ஹேஸ்டிங்ஸ், டி டல்ஹௌசி. சரியான விடை பி வெல்லஸ்லி. அடுத்த 20வது கொஸ்டின். சகோலி உடன்படிக்கையை பிரிட்டிஷ் யாருடன் செய்தது? ஏ பிண்டாரிகள், பி மராத்தியர், சி கோர்க்காக்கள், டி பர்மியர்கள். சரியான விடை சி கோர்க்காக்கள். 21வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது லியோண்டா டாவின்சியின் ஓவியம் அல்ல? ஏ மோனாலிசா, பி தி லாஸ்ட் சப்பர், சி தி விர்ஜின் ஆஃப் ராக்ஸ், டி சிஸ்டைன். சரியான விடை டி சிஸ்டைன். சமய சீர்திருத்தம் அப்படின்னா ரிபாஸ்மேஷன் போது மிக முக்கிய பங்காற்றியவர்கள் யார் அப்படின்னா ஏ சவனரோலா மற்றும் ஜான் வைக்லிஃப், பி ஜான் கஸ் மற்றும் பீட்டா வால்டர், சி பீட்டா வால்டோர் மற்றும் வைக்லிஃப், டி எராஸ்மஸ் மற்றும் ரீச்சலின். சரியான விடை எராஸ்மஸ் மற்றும் ரீச்லின். 23வது கொஸ்டின். யார் கிளீரிசிஸ் லைக்கோஸ் என்பதை வெளியிட்டார்? ஏ போப் 6ஆம் அலெக்சாண்டர், பி போப் 10ஆம் லியோ, சி போப் 8ஆம் போனிபேஸ், டி இவர்களுள் எவரும் இல்லை. சரியான விடை சி போப் 8ஆம் போனிபேஸ். 24வது கொஸ்டின். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஏ பிரான்ஸு, பி பிரஷ்யா, சி ஆஸ்திரியா, டி ரஷ்யா. இது பட்டியல் 1. பட்டியல் 2 ஆப்போசிட்டு. ஃப்ரெடரிக் தி கிரேட், கேத்தரின் தி கிரேட், 16ஆம் லூயி, 3ஆம் ஜோசப்பு. சரியான விடை சி சொல்லியிருக்காங்க. பிரான்ஸு அப்படின்னா 16ஆம் லூயி, பிரஷ்யா ஃப்ரெடரிக் தி கிரேட், ஆஸ்திரியா 3ஆம் ஜோசப், ரஷ்யா கேத்தரின் தி கிரேட். அடுத்து 25வது கொஸ்டின். பெர்சியன் லெட்டர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஏ ஜான் லாக்கே, பி மாண்டஸ்கியூ, சி ரூசோ, டி பென்தாம். சரியான விடை பி மாண்டஸ்கியூ.